தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல டெனன்ட் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, அதுவும் தமிழ் டப்பிங்கோட இருக்கு. இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த மர்டர் மிஸ்டரி திரைப்படமா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு டெக்கி காய காட்டுறாங்க. இவன் ஹைதராபாத்ல இருந்து ஆன் சைட்ல யூஎஸ் போற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்போ ஹைதராபாத்ல இருந்து டைரக்டா யூஎஸ் போகாம பெங்களூர் போயிட்டு அங்கிருந்து போற மாதிரியான ஒரு பிளான் பண்றான். அப்போ பெங்களூருக்கு போற வழியில ஒரு இடத்துல அவனுடைய லக்கேஜை வச்சு எரிக்கிறான். என்னடா எரிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு போலீஸ் வந்து அவனை கைது பண்ணுது. அதுக்கு பிறகுதான் தெரியுது அந்த லக்கேஜ்ல அவனுடைய மனைவியுடைய குணம் இருக்கிறதா. இது ஒரு பக்கம் இருக்க, இதுக்கு பேரலாம் அவனுடைய அபார்ட்மெண்ட்ல இருந்து மேல இருந்து ஒருத்தன் கீழே இருந்து இறந்து போயிடுவான். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்த மர்மங்களுக்கு எல்லாம் விடை என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த டெனன்ட். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் தொடங்குற விதம் இருக்கு இல்லையா, ஒரு ப்ராப்பரான ஒரு சூப்பரான மர்டர் மிஸ்டரி டைப்படமா இதை தொடங்கியிருப்பாங்க. அதாவது அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு, அவன் ஏன் இதெல்லாம் பண்றான், அதுக்கு பேர்ல எல்லாம் இன்னொரு கதையும் சொல்லியிருப்பாங்க. இந்த ரெண்டு கதையும் சீன் பை சீனா ரொம்ப பொறுமையா நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இனிஷியலா அவங்க சொன்ன அந்த சீக்வன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. போக போக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கதையை ஓவரா டிராக் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த டிராஜடியை காட்டின விதமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமாரா காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு சேஃப்டி மெசேஜ் சொல்லக்கூடிய படமா சொல்லியிருப்பாங்க. ஆனா பெண்களை ஒரு மாதிரி அன்ஈசியா காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிராமாட்டிக்கா முடிச்சிருக்காங்க. இந்த படம் தொடங்கின விதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மர்டர் மிஸ்டரி திரைப்படமா தொடங்கி ஒரு சுமாரான மர்டர் மிஸ்டரி திரைப்படமா முடிச்சிருப்பாங்க. ஒன்ஸ் டைம் இருந்தா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.8. அடுத்த வசனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.